பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். ஃபெய்த்ஃபுல் காட் ஹூ ஹஸ் கால்ட் அஸ். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற வார்த்தை பார்க்கிறோம். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை அழைத்து தம்மை போல உண்மையுள்ளவராக மாற்றுகிறார். நாம் உண்மையுள்ளவர்கள் என்று அவர் அழைக்கவில்லை, உண்மை உள்ளவராக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் அழைத்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற ஊழியக்காரர்களாக இருந்தாலும் விசுவாச மக்களாக இருந்தாலும் தேவன் சந்திக்கிற சந்திப்பு, தேவன் அவர்களை அழைத்த அழைப்பு, இது எல்லாமே இருக்கிறது. ஆனால் உண்மையானவர்கள், நீதியானவர்கள், பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அழைக்கலை. மாறாக அவர் அழைத்த அழைப்பெல்லாம் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து, இவன் என்னுடைய ஊழியத்தை செய்வான், இவன் எனக்கு பிள்ளையாக இருப்பான், இவன் என் ராஜ்யத்தை கட்டுவான், இவன் என்னுடைய சுவிசேஷ பாரத்தை சுமந்து வருவான் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனையும் அழைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மோசேயை அப்படித்தான் அழைத்தார். மோசேக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, கோபக்காரனாக இருந்தார். அப்படி கோபக்காரனாக இருந்த மோசேயை ஆண்டவர் நம்பினார். எனக்காக ஊழியம் செய்வார், இஸ்ரேல் மக்கள் எகிப்து அடிமைத்தலிருந்து விடுதலை கொண்டு வருவார், அந்த மக்கள் முரட்டாட்டமுள்ள மக்கள், அந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், பொல்லாத ஜனங்கள், அவர்களையும் நடத்தி வருவதற்கு மோசேயால் முடியும் என்ற முழு நம்பிக்கையை ஆண்டவர் வைத்து மோசேயை அழைத்தார். அதேபோல் பேதுருவை அழைத்தார். பேதுரு ஒரு முரடன், மீன் பிடிக்கிற ஒரு மீனவனாக இருந்த ஒரு முரடனாக இருந்தான். அப்படிப்பட்ட இந்த பேதுருவை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். கடலுக்குள்ளே சுற்றி கொண்டிருந்து, கடல் தான் உலகம், மனிதர்கள் அதிகமாக பார்த்துருக்க வாய்ப்பில்லை, மீன்களையும் கடலையும் தண்ணீரையுமே பார்த்து கொண்டிருந்த இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்து, மீன்களை பிடிக்கிற நீ மனுஷனை பிடிக்க நாக்குவாய் என்று நம்பி அழைத்தார். இவன் உண்மையாக இருப்பான் என்று சொல்லி நம்பி அழைத்தார். ஆகவே தான் அவருக்கு ஆண்டவர் சொன்னார், என் சபையை உன் கல்லின் மேலே கட்டுவேன், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி நாணலாக இருந்த பேதுருவை ஆண்டவர் பாறையாக மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதேபோல் பவுலை சொல்ல முடியும். பவுல் சபையை உபத்திரப்படுத்தி கொண்டிருந்தவர், சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவர். அப்படிப்பட்டவரை ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்து துன்பப்படுத்தின இடத்துல ஆண்டவர் சபையை கட்டும்படியாக, சபை இடிக்கப்பட்ட இடத்துல சபையை கட்டும்படியாக, விசுவாச மக்களை அடித்த இடத்துல மக்களை அணைக்கும்படியான காரியத்தை பவுல் மூலமாக செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு ஊழியரையும் அவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணிதான் அழைத்திருக்கிறார். காரணம், அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அழைத்தவர் நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, அழைத்தவர் நீதியுள்ளவர் மாத்திரமல்ல, அழைத்தவர் ஒவ்வொருவரையும் உண்மையுள்ளவராக மாற்றிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரோட கூட நடக்கிற பொழுது அந்த சாயல் வரும். ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஒரு நபர்கிட்ட பேசிட்டே இருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்லாங்கு, அந்த சாயல் அவங்களுக்குள்ளே வந்துடும். அதே போல் தேவனோடு நடக்கிற நாம் உண்மையற்றவர்களாக, பொய்யர்களாக இருந்தாலும் அவரோடு நடக்க நடக்க நடக்க, அவருடைய ஊழியத்தை செய்ய செய்ய, ஜெபிக்க ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க, அவருடைய உண்மையின் சாயல் நமக்குள்ளேயும் அது வருகிறதாக இருக்கிறது. ஆகவே தான் உண்மையானவர்களாக அந்த உண்மையின் சாயலை நாம் தரித்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு வழிவகை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் உண்மையுள்ளவராக இருங்கள் என்று பவுல் சொல்கிறார். நீங்கள் உண்மையாக இருங்கள். எப்பொழுது உண்மையாக இருக்க முடியும்? ஒரு தீர்மானம் எடுப்பினால் மட்டுமல்ல, அழைத்தவருக்காக ஓடுகிற பொழுது, அழைத்தவர் பணியை சுமக்கிற பொழுது, அழைத்தவருடைய ஊழியத்தை செய்கிற பொழுது, அழைத்தவருடைய வார்த்தைகளை வேதத்தை வாசிக்கிற பொழுது, அழைத்தவரோடு பேசுகிற பொழுது, அவரை போல நாமும் மாற முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அவரை போல மாற, அவரை போல உண்மையுள்ளவராக இருக்க நாம் முயற்சி செய்வதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிற பொழுது தேவன் நம்மையும் உண்மை உள்ளவர்களாக மாற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் உண்மையில் தன்னுடைய உண்மைத்துவத்தில் மாறாதவர். அவர் உண்மையாக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே உங்களை என்னையும் உண்மை உள்ளவராக அவர் அழைத்திருக்கிறார். ஆக கர்த்தருக்காக உண்மையாக இருப்போம். காரணம், உண்மையை நாம் வெளிப்படுத்துகிறோம். உண்மை, அவர் சத்தியம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அவருடைய பிள்ளைகளாக நாமும் அதை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் செய்கிற தவறு நிமித்தமாக தேவன் நாமம் தூஷிக்கப்படுவதை பார்க்கிறோம். அநேகருடைய செய்கினால தேவனுடைய மகிமை அங்கே தூஷிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் நாம தூஷிக்கப்படாதபடிக்கு நாம் வாடும் பொழுது தேவன் உயர்த்தப்படுவார், தேசம்
இயேசுவை காண ஆயத்தமாக ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாளுக்கு நன்றி ஆண்டவரே. நாளுக்கு கேட்ட வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தரோ உண்மையுள்ளவர். ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் இன்னும் உண்மை உள்ளவர்களாய் மாற்றும். உம்முடைய கருத்தை தாழ்த்தி போடுறோம். இயேசுவை நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். Praise God.